நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், டிசைன் வேஸாக இருக்கட்டும், பின்னாடி வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே பேஸ் வேரியன்ற ஒரு ஃபீலே உங்களுக்கு வந்து வராது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்தது அப்படின்றது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் மற்ற கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது பலைனாலும் உங்களுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நிறைய ஆக்சரிஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த காரை வந்து நீங்கள் பேஸ் வேரியண்ட்டாக காட்டாமல் கொஞ்சம் ப்ரீமியமாக நீங்கள் வந்து காட்டலாம் கண்டிப்பாகவே. இதுதான் 2025 அப்டேட்டட் மாடல் பலைனோ சிக்மா வேரியண்ட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் இந்த காரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேன். தென் இந்த காரோட ப்ரைஸிங் என்ன அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸ்பேஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது. நீங்கள் 2025 இப்போ பலைனோ வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதன்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இதோட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நெக்ஸா பில்லே இன்சென்ஸ் OMR ஃபார் லெட்டிங் மீ திஸ் கார். நெக்ஸா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா பில்லே இன்சென்ஸ் OMR நெக்ஸாவை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2025 பலைனோ சிக்மா வேரியண்ட் அப்டேட்டட் மாடல் இது. அண்ட் மெயினாக ஏன் இந்த வீடியோ நான் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னாக்க பலைனோடைய டெல்டா மாடல் வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன். பட் நிறைய பேர் கேட்ட வெஹிக்கிள் பார்த்தோன்னா சிக்மா வேரியண்ட் தான். ஸோ உங்களுக்காக தான் வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹாலஜனில் ப்ரொஜெக்டர் செட்டப்பில் ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேரியண்ட்டில் இது அவைலபிளாக இருக்குது. ஹாலஜனில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, பைலட் லேம்ப் இருக்குது. ஃபாக் லேம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. பட் நீங்கள் ஷோரூம் வழியாக பேசி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த இடத்துலேயே உங்களுக்கு ஆக்சரிஸ் அதாவது க்ரோம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சரிஸில் கிரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேட் பிளாக்ல பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. சுசுகிக்கான லோகோ பார்க்கலாம். டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா ஃபார் சரௌண்டிங் சிஸ்டமும் வரும். அண்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஹையர் வேரியன்ஸில் க்ரோம் லைன் வந்து வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து ஆக்சரிஸில் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷோரூமில் பேசி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வைஸ் பலைனோ வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ஹேட்ச்பேக் டிசைன். ஸோ அது நிறைய பேருக்கு அப்பீல் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து பலைனோலாம் அவைலபிளாக இருக்குது. அப்படியே நம்ம சைட் ப்ரொஃபைலில் டயர் சைஸ் பற்றி பார்த்துறோம். நம்ம டயர்ஸ் பார்த்தோன்னா அப்போலோக்கான டயர்ஸ் இருக்குது. ஸ்டீல் வீல் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக, அலாய்ஸ் கிடையாது. 185/65 R15க்கான ஸ்டீல் வீல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், ரியரில் ட்ரம் பிரேக் இருக்குது. இந்த காரில் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கான ஓவர் வீம் தான் வரும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே சைடில் பாடியில் அவைலபிளாக இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் தான் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வருது, நாட் பாடி கலர். ஸோ நீங்கள் ஆக்சரியில் இது வந்து க்ரோமாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அது ப்ரீமியம்னஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். அண்ட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு க்ரோம் லைன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சரிஸில். ஸோ நிறைய ஆக்சரிஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த காரை வந்து நீங்கள் பேஸ் வேரியண்ட்டாக காட்டாமல் கொஞ்சம் ப்ரீமியமாக நீங்கள் வந்து காட்டலாம் கண்டிப்பாகவே. ஸோ அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் பார்ப்போம். ரியர் ப்ரொஃபைலில் இந்த காரோடைய டிசைனே வந்து இங்கே தான் உங்களுக்கு நல்லா தெரிய வரும். பிகாஸ் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், டிசைன் வேஸாக இருக்கட்டும், பின்னாடி வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே பேஸ் வேரியன்ற ஒரு ஃபீலே உங்களுக்கு வந்து வராது. டெயில் லேம்ப்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. 3 சேம்பர் டெயில் லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாமே ஹாலஜன் தான். நெக்ஸ்டாக்கான பிராண்டிங் பார்க்கலாம். டீஃபாகர் இருக்குது, வைப்பர்ஸ் கிடையாது, ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது, ஸ்பாய்லர் இருக்குது, ஷார்ப் ஆண்டனா கிடையாது, நார்மல் ஆண்டனா தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சுசுகிக்கான லோகோ இருக்குது, பலைனோக்கான பேட்சிங் இருக்குது, கீழே 4 பார்க்கிங் சென்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்துருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் போகிறீங்களோ இல்லை வீக்கெண்ட் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து இதில் லக்கேஜ் வந்து அக்காமடேட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ அதாவது இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் பற்றி ஸ்கொயரிஷாக இருக்குது. ஸோ நல்ல பெரிய லக்கேஜ் உங்களால் வந்து வைக்க முடியும். மெயினான விஷயம் இதில் வந்து உங்களுக்கு 60/40 ஸ்பிளிட்ஸ் வந்து சீட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 3 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து எந்த சைடு வேணுமோ நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பார்சல் ஷெல்ஃப் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வரல. ஸோ இதான் இந்த காரோடைய பூட் ஸ்பேஸ் பற்றி. க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் ரோ சீட்ஸ் போயிடுவோம். ஓகே, செகண்ட் ரோ சீட்ஸில் பார்த்தோன்னா க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கிடையாது, நார்மல் டோர் ஹேண்டில்ஸ் தான் இருக்குது. மெயினான விஷயம் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். சிக்மா வேரியண்ட்லேயே உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்தது அப்படின்றது ப்ராக்டிகாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது சொல்ல. ஏன் ப்ராக்டிகாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வெயில் டைமில் கை வந்து உங்களுக்கு இரிட்டேட் ஆகாது. பிளாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆகி கை வந்து இரிட்டேட் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்டோரேஜ் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அப்போல்ஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்தது அப்படின்றது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் மற்ற கார்ஸ் கம்பேர் பண்ணும்போது பலைனாலும் உங்களுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த எர்கனாமிக்ஸ் இந்த காரில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம 3 சீட் பெல்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ். ஃபேப்ரிக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்வெட் வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும். சம்மர் டைமில் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா
ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஏசி வென்ட் கொடுக்காது அப்படின்றது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம் கண்டிப்பாக. கீழே பார்த்தோன்னா 12 வோல்ட்க்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சீட் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ லைட்டாக கரெக்டாக உட்கார மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன், ரொம்ப லீஷேடாக உட்கார மாதிரி வைக்கல. ஸோ அந்தமாதிரி வச்சேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு லைட்டாக பின்னாடி வரும். பட் அந்தமாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லெக் ரூம் தான் இருக்குது. இது ஆல் த வே நான் பின்னாடி நாத்தினேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. பட் என்னுடைய டிரைவிங் பொசிஷனுக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அண்டர்டே சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குது. ஸோ லெக் ரூமும் நல்லாயிருக்கு, நீ ரூமும் நல்லா இருக்குது. ஹெட்ரூம் பாருங்கள், ஹெட்ரூம் இஸ் ரியலி குட். எனக்கு இந்த காரோட ஹெட்ரூமில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னா 5'7" நான். ஸோ என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க 5'11" இருக்கேன் இல்லை 6'2" இருக்கேன், சில பேர் கமெண்ட் நான் பார்க்குறேன் நான். ஸோ அந்தமாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரே ஒரு சஜஷன் தான், நீங்கள் நேராக ஷோரூம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் போவோம். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேனுவலாக தான் நீங்கள் வந்து ஓஆர்விங்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும். சென்ட்ரல் லாக்கிங் பட்டன் இருக்குது, பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. ஸோ விண்டோஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆட்டோ ரோல் டவுன் இருக்குது, ரோல் அப் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ரோல் அப்பும் இருக்குது, தட்ஸ் ரியலி குட். சாஃப்ட்வேர்ஸ் மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸ்பீக்கர் அண்ட் ஸ்டோரேஜ்க்கான ஃபங்க்ஷன் இருக்குது. 4-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் வரல. அண்ட் உள்ளே பார்த்தோன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ஹெட்லைட் லெவலில் இருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. கீ அப்படியே காட்டிடுறேன் நான் உங்களுக்கு. நார்மலாக மாருதி காசில் வரும்போது உங்களுக்கு வந்து கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் லாக்கிங்கான ஃபங்க்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2 கீ, ஸ்பேர் கீ அண்ட் மெயின் கீ ரெண்டுமே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் ஃபங்க்ஷனோட வருது. சில பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கீயில் மட்டும் தான் அவங்க சென்ட்ரல் லாக்கிங் தருவாங்க, இன்னொரு கீ வந்து பேசிக் கீயாக தருவாங்க. ஸோ உள்ளே உட்காந்தோம் அப்படின்னாக்க ஸ்டியரிங் பேசிக்காக தான் இருக்குது, எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு இல்லை. பிகாஸ் இன்ஃபர்டைன் சிஸ்டமே உங்களுக்கு இல்லை அந்த காரில். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லேயே ஷோரூம் வேலை தான் பேசி நீங்கள் வந்து போடணும். ரைட்டில் வந்து ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட்டில் வந்து வைப்பர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். நடுவில் ஒரு மோனோக்ரோம் எம்ஐடி வந்து அவைலபிளாக இருக்குது. சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு டெல்டேல் லைட்ஸ் இருக்குது, ட்ரிப்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் என்னன்றதுக்கு அடுத்து மைலேஜ் என்னன்றது உங்களுக்கு வரும். இது ஏன் 6.3 km/லிட்டர் இருக்குது அப்படின்னாக்கா வண்டி நின்றுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி காட்டுது. நீங்கள் ஓட்ட உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இன்ஃபர்டைன் சிஸ்டம் நான் சொன்னமே உங்களுக்கு கிடையாது, பட் நீங்கள் ஷோரூம் வழியாக இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஏசி வென்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த எலிமெண்ட் நல்லா இருக்குது. கீழே பார்த்தோம் அப்படின்னா இது அந்த காரில் பெரிய ஒரு விஷயம். ஸோ என்னதான் காஸ்ட் கட்டிங் பண்ணால் இதில் உங்களுக்கு பண்ணல, அதை பொறுத்த வரைக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸ் மாருதி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் கொடுத்தது அப்படின்றது ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பொறுத்து காரில் டெம்பரேச்சர் செட் ஆகும். ஸோ அது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கீழே 12 வோல்ட்க்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது, ஒரு ஸ்டோரேஜும் இருக்குது நீங்கள் ஃபோன் வைக்கிறதுக்கு. 2 கப் ஹோல்டர் பார்க்கலாம். 5 ஸ்பீட்க்கான மேனுவல் கியர் பாக்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். பின்னாடி பார்த்தா மேனுவல் ஹேண்ட் பிரேக்கும் இருக்குது. நோ ஆம்ரெஸ்ட் இன் திஸ் கார். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன ஸ்டோரேஜ் மாதிரி காயின் ஸ்டோரேஜ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேனுவலி டிமிங் IRVM வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேரியண்ட்டில். ஸோ இந்த காரோடைய அம்யூனிட்டிஸ் பற்றி, மற்றபடி சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா அண்டர் சப்போர்ட் இஸ் ரியலி குட், நல்லாவே இருக்குது. அண்ட் ப்ராப்பர் டெட் பெடலும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்கலாம் அந்த இடத்துல. ஃபுட்வெல் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த ஃபுட்வெல், நீங்களே பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க இந்த கால் எப்படி வச்சுப்பேன், இல்லைனா இங்கே வச்சுப்பேன் நான். பட் இதில் பார்த்தோன்னா இந்த சென்ட்ரு கன்சோல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறதுனால இந்த சைடு நல்ல ஒரு கேப் இருக்குது. ஸோ உங்களால் வந்து நல்ல காலை ரெஸ்ட் பண்ணிட்டு உங்களால் ஓட்ட முடியும். அண்ட் நீங்கள் நார்மலாக சிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்னாலும் நீங்களே பாருங்கள், நான் அப்படி கால் ரெஸ்ட் பண்ணிட்டேன், கிளச்சு ப்ரெஸ் பண்ணி நான் வந்து போயிட்டே இருக்கிறேன். ஸோ நீங்கள் கால் வந்து இப்படி வச்சுக்க வேணாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ப்ரெஷர் விடாது. அதை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் வைஸ் பார்க்கும்போதும் இந்த டிசைன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ஹெட்ரூம் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இல்லை, நார்மல் சீட்ஸ் தான். பட் அப்படி இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்ச நாள் லோவாக உட்கார மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ என்னோட ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உட்காந்து பார்த்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதோட ஹையர் வேரியன்ஸ் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் எதில் இருக்கோ அந்த வேரியன்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடையாது. எனக்கு கரெக்டாக இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசிடுவோம். இன்ஜின் பற்றி பேசுகிறது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்குற சிக்மா வேரியண்ட் ஆஃப் பலினோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் K சீரிஸ் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொடியூசஸ் 88.5 bhp of power and 113 Nm of torque, mated to 5-speed manual only. மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா 22.3 km/லிட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக நம்ம 18 கிட்டே எதிர்பார்க்கலாம். யாராவது பலினோ யூசர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரியல் டைமில் என்ன மைலேஜ் வருது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா வாங்குற பையர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 37 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ரேஞ்ச் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் கீழே பார்த்தோன்னா இன்ஜின் கார்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அண்ட் மேலே பார்த்தா இன்சுலேஷன் இருக்குது. ஸோ இன்வேஷ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபயர் வால்யூம் உங்களுக்கு இன்சுலேஷன் இருக்குது. ஸோ அந்த காரோடைய இன்ஜின் பே பற்றி ஃப்ளூயிட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த சைட் போகிறது இங்கே வச்சுருக்காங்க. இந்த காரோட சேஃப்டி பற்றி பேசணும் அப்படின்னாக்க இப்போ நான் பார்க்குற பலேனோட சிக்மா வேரியண்ட்டில் பார்த்தோன்னா இது அப்டேட்டட் மாடல். ஸோ அந்த அப்டேட்டட் மாடலில் உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, பிரேக் அசிஸ்ட், இன்ஜின் இமோபிளைசர், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்டேட்டட் ப்ரைஸஸ் இன்னும் வரத்துக்கு இருக்குது GST இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு. ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் ப்ரைஸிங் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு 6.74 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது இந்த வேரியன்ட். 8.42 lakhs ஆன் ரோட் சென்னையில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ட்ராப் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அப் டு 60,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் இருக்குது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ட்ராப் பற்றியோ இல்லை லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸிங் பற்றி இன்னும் பிரேக் டவுன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸா பிலே இன்சென்ஸ் OMR நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கோம் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.